ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மோனோ. நான் உங்கள் மானசா. புதினா அப்படிங்கிறது ஒரு மருத்துவ மூலிகைங்க. ஆனால் நாம் அதை உணவில் வாசனைக்காக மட்டும்தான் சேர்த்துட்டு வர்றோம். இந்த புதினாவில் இருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ பலன்களை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா தொடர்ந்து பயன்படுத்த தவறவே மாட்டீங்க. வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். புதினா கீரையில் நீர்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, உலோகச்சத்துக்கள், பாஸ்பரஸ், கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, நிக்கோட்டினிக் ஆசிட், விட்டமின் B1, விட்டமின் B2 ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளன. இந்த புதினாவை சட்னி, ஜூஸ் அப்படின்னு எந்த விதத்துல பயன்படுத்தினாலும், எப்படி பயன்படுத்தினாலும் இதனுடைய பொது குணங்கள் மாறுவதில்லை அப்படிங்கிறது முக்கிய அம்சம். அவை உணவு மற்றும் கொழுப்பு பொருட்களை எளிதில் செரிமானமாக்குகிறது. புதினாவை பயன்படுத்தும் போது ரத்தம் சுத்தமாகும், வாய் துர்நாற்றம் அகலும், பசியை தூண்டும், மலச்சிக்கல் நீங்கும், பெண்களுடைய மாதவிலக்கு பிரச்சனையை தீர புதினா கீரை உதவுகின்றன. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குணப்படுத்துது புதினா. புதினா குடல்ல இருக்கக்கூடிய தசை பிடிப்பினை குறைத்து குடலில் உண்டாகக்கூடிய எரிச்சலை சரி செய்கிறது. தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்க சிறிதளவு புதினாவினை எடுத்து சாப்பிட்டுட்டு வர்றது மூலமா வயிற்றுப்போக்கு பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும். அதுபோல வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்களை அழிக்கிறதுல இது உதவுகிறது. அதுபோல வாய்வு தொல்லையையும் அகற்றுகின்றன. புதினா கீரையை மஞ்சள் காமாலை, வாதம், வறட்டு இருமல், இரத்த சோகை, நரம்பு தளர்ச்சி ஆகியவற்றிற்கும் புதினா கீரை சிறந்த மருந்தாக பயன்படுது. வறண்ட சருமம் இருக்கிறவங்க இதனுடைய சாற்றை முகத்தில் தடவிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். ஆஸ்துமா அப்படிங்கிற கொடிய நோய் மனிதருடைய நுரையீரல் பகுதியை பாதிப்படைய செய்து சுவாச கோளாறு பிரச்சனையை ஏற்படுத்துது. ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க புதினாவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றது மூலமா மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளவர்களுக்கு விரைவில் குணமாகும். தலைவலி ஏற்படாமல் தடுக்கும் புதினா. ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க புதினா எண்ணெயினை தலையில் தேய்த்து வர ஒற்றை தலைவலி குணமாகும். மேலும் ஒற்றை தலைவலியால் அடிக்கடி அவதிப்படுறவங்க புதினாவினை அரைத்து நெற்றியில் பற்று போட்டுட்டு வந்தா விரைவில் சரியாகும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு புதினா 6 மாத காலம் வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறதுங்கிறது மிகவும் அவசியம். தாய்மார்களிடம் குழந்தைகள் அழுத்தி பால் குடிக்கிறதுனால அவர்களுடைய மார்பகத்தில் காயங்கள் மற்றும் வலி உண்டாகுது. பாலூட்டும் தாய்மார்கள் புதினா இலையினை சாப்பிட்டு வர்றது மூலமா மார்பக காம்புகளில் உண்டாகக்கூடிய வலி மற்றும் காயங்களை பெரிதும் பாதிப்படையாமல் குறைத்துவிடும். வாய் துர்நாற்றம் நீங்க புதினா. உணவுகள் சாப்பிட்ட பிறகு வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு வாயில புதினா இலைகளை போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வந்தா வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்காது. உணவிலிருந்து பற்கள் மற்றும் ஈறுகளின் இடுக்கு பகுதிகளில் தங்கும் கிருமிகளை புதினா இலை சாற்றில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் முற்றிலும் அழித்து பற்கள் மற்றும் ஈறுகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும். வாந்தி வராமல் இருக்க புதினா. சிலருக்கு சாதாரணமாகவே வாமிட் பிரச்சனை ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியில் அதிகமாக பயணிப்பதால வாமிட் ஏற்படும். அதிகமாக வாமிட் செய்கிறவங்க புதினா இலைகளை நசுக்கி அந்த இலைகளோட வாசனை முகர்ந்து வர வாமிட் பிரச்சனை குறையும். மேலும் வயிற்றை புரட்டி வாந்தி வரும் நிலையில் இருக்கிறவங்க அதற்கு முன்பே சிறிது புதினா இலைகளை சாப்பிட்றதுனால வாந்தி ஏற்படாமல் தவிர்க்கலாம் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மாஸ்டர் மோனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.